வடக்கு மாகாணத்திற்கான ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை கொண்டு ஒருவரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. அது ஒரு ஆரோக்கியமான மாற்றம். ஏனென்றால் மக்கள் மனங்களிலே அவர் ஒரு அரசியல் சாராமல் நடுநிலையாக செயற்படுவதான ஒரு நம்பிக்கை பெருவட்டிலாவது காணப்படுகின்றது. அப்படியான மாற்றங்களை இப்ப தேசிய மக்கள் சக்தி பல விடயங்களிலே வடக்கு கிழக்கிலே தம்முடைய செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் அவர்களினால் நீங்கள் தமிழ் அரசியல் கட்சி பிரமுகர்களை பற்றி குறிப்பிட்டீர்கள். இளையவர்களை ஏன் அவர்களால் முன்னிறுத்த முடியவில்லை, அல்ல முன்னுக்கு கொண்டு வர முடியவில்லை? அண்மை காலங்களிலே பார்த்தால் கூட திரு கபிலன் அவர்கள் இந்த புயல் காலத்திலே மிக முன்னின்று பல விடயங்களிலே செயற்பட்டத ஒரு விடயத்தை அவதானிக்க கூடியதா இருந்தது. அப்படியாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்கின்றார்களா? அவர்கள் செய்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்ட போது இந்த கவர்னர் ஒரு நல்ல ஒரு அப்பாயின்மெண்ட், யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை ஒரு நல்ல ஒரு பேரவையை நியமித்திருக்கிறார்கள். அப்படியான சில நியமனங்கள் திணைக்களத்தில் நிலவர்களை நியமித்திருக்கிறார்கள். அது ஒன்று. இரண்டாவது, கபிலன் அரசியலுக்கு வந்தார். அவர் துணிந்து வந்தார். ஆனால் அவர் சமூக ஊடகங்களில் அவர் மீதான மிக மோசமான தாக்குதல்களை இந்த தமிழ் தேசிய சக்திகள் தொடுத்திருந்தன. அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் அவர் மீது, அவரது குடும்பம் மீது எல்லாம் மோசமாக தாக்கினார்கள். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அது ஒரு அப்படியான ஒரு பயத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்ப கபிலனை போல இன்னும் ஒருவர் அந்த அரசியலுக்கு வந்தால் அவர் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும். அது ஒரு அச்சுறுத்தல். அந்த அச்சுறுத்தலுக்கு பயத்திலேயே பலரும் இணைந்து கொள்ள தயங்குவார்கள். ஆனா முடிவாக எதிர்கொண்டு வந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப அவர் மீதான தாக்குதல்கள் கொஞ்சம் குறைவடைந்திருக்கு. ஆனா முதல் தொடக்கத்திலே நீங்கள் பார்த்திருந்தீங்கன்னா அவரும் மிகவும் மனம் வருந்தினார். மிகவும் மோசமான தாக்குதல்களை தனிப்பட்ட ரீதியில அவர் மீது தொடுத்திருந்தார்.